Okay. Hi, friends, everyone. This is Saravanan, Double Universal Crown Director. இன்னைக்கு டேட் வந்து February 28 ஃப்ரைடே. நம்ம எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி வந்து புது புது டாப்பிக்கில் நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணுவோம். அது மாதிரி வந்து இன்னைக்கான ட்ரைனிங் என்னன்னா, நான் 100 PV கன்சிஸ்டன்சி நான் பண்ணுறேன். அதன் மூலிமா எனக்கு என்னென்னலாம் கிடைக்குது. நாட் ஓன்லி எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து எனக்கு வாங்குறதுனால எனக்கு கூப்பன் கிடைக்குது. நான் கூப்பன் 4 மாசம் வாங்கினா கூப்பன் கிடைக்குது. வெளியே யார் தருவா? நான் இங்க வாங்குறேன். எனக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது. இங்க நெறைய பேர் அதுக்கு தானே நான் 100 PV வாங்குறோம், வாங்க சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. 100 PV எனக்கு பண்றதுனால எனக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படிங்கிறத இங்க நெறைய லீடர்ஸ் வந்து அவங்களோட ஃபீட்பேக் அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லப் போறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் வேணும் அப்படின்னா டைரக்டர்ஸ், லீடர்ஸ், ஸ்டார் அண்ட் எபோவ், டைமண்ட் அண்ட் எபோவ், கிரவுனு எல்லாரும் வந்து பேசுங்க. ஏன்னா நான் கிரவுனா இருக்கேன், நான் டைமண்டா இருக்கேன், எனக்கு இவ்வளோ பிவி வருது அப்படின்னா எத்தனை பேர் 100 பிவி பண்றாங்க? அதெல்லாம் வந்து சொன்னாதானே ஓகே இவ்வளோ பெரிய லீடர்ஸ்க்கு இவ்வளோ பிவி வருது. அப்ப மற்றவங்களுக்கும் அது மாதிரி பண்ணணும், நம்மளும் வரணும், வந்து பண்ணாதான் ஈஸியா கிடைக்குங்கிறது தெரியும். ஓகேங்களா? அப்ப லீடர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்க. சொன்னீங்கன்னா தான் நான் ஃபர்தரா இந்த மாதிரி மீட்டிங் நான் கண்டக்ட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து இன்னைக்கு இதோட நான் இந்த மீட்டிங் இதுக்கப்புறம் இந்த டாபிக்ல நான் ஷெட்யூல் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? நீங்க வந்து ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணணும். எல்லாரும் வந்து ஏன்னா நான் 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 வந்து இந்த டாபிக்ல இதனால என்ன கிடைக்குதுன்னு பல டைம் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? நிறைய லீடர்ஸ் வந்து சொல்லணும். எல்லாரும் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, கிடைக்காதது ஒன்றும் சொல்ல போறதில்ல. ஏன்னா இங்க நிறைய லீடர்ஸ் பெரிய லெவல்ல இன்கம் எடுக்கிறவங்க வந்து பேசணும். முன்னாடி வந்து பேசுங்க. இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது வந்து பேசுனீங்கன்னா தான் வந்து மற்றவங்களுக்கு தெரியும். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து இன்கம் எடுத்துட்டு வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. மூச்சே விட மாட்டேங்கிறீங்க. இருக்கிறீங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் முன் வந்து பேசுங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல பேசாம வேற எங்க தான் எப்பதான் பேச போறீங்க? யார் வந்து பேசுவா இந்த மீட்டிங்ல? சரி, ஓகே. இந்த மீட்டிங்ல வந்து பேசக்கூடிய லீடர்ஸ் வந்து அவங்க 100 பிவி பண்ணாங்க. அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் பண்றாங்க? அது எப்படி அந்த அந்த டெவலப் ஆச்சு? அவங்க எப்படி இதை வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க டீம்ல எப்படி நடக்குது அப்படிங்கறது எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த 100 பிவி பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கம்மியா கிடைக்குது, டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து 100 பிவிக்கு ஏத்த மாதிரி நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. 4 மாசத்துக்கு ஒரு டைம் கூப்பன் கிடைக்குது. அதுக்கு மட்டும் நம்ம 100 பிவி பண்ணலைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி என் பிசினஸ் எவ்வளவு வேகமா வளருது தெரியுமா? எனக்கு கீழே எத்தனை பேர் பண்றாங்க தெரியுமா? நான் 100 பிவி பண்றதுனால எனக்கு கீழே எவ்வளவு வேகமா பிசினஸ் வளருது, எனக்கு எவ்வளவு இன்கம் வருது, அதுதான் மேட்டர். அதுக்கு தான் முக்கியமா நம்ம 100 பிவியை பண்றோம். ஓகேங்களா? அப்ப வந்து இந்த மீட்டிங்கை வந்து தயவு செஞ்சு வந்து பயன்படுத்திக்கோங்க. வந்து பேசுங்க. நீங்க வந்து பேசுனீங்கன்னா தான் மத்தவங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? உங்களுக்கு எவ்வளோ பிவி வருது? 100 பிவி எத்தனை பேர் பண்றாங்க? 2ஆம் தேதிக்குள்ள எத்தனை பேர் பண்றாங்க? நீங்க எவ்வளோ பிவி பண்றீங்க? எவ்வளோ நாளா பண்றீங்க? அது எப்படி உங்க டீம் வந்து மெதுவா மெதுவா டெவலப் ஆச்சு? அது நீங்க பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி அடுத்தடுத்த மாசங்கள் டெவலப் ஆச்சு? இப்ப எவ்வளோ பிவி வருது? இன்னும் எவ்வளோ பிவி வரப்போகுது? உங்களோட ஃபியூச்சர் டார்கெட் என்ன? ஓகேவா? அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய லீடர்ஸ் வந்து இங்க வந்து பேசுறதுக்கு வரவே மாட்டேங்கிறீங்க. இந்த மாரி மீட்டிங்ல தான் நீங்க வந்து பேசணும். உங்க டீம்ல பார்ப்பாங்க, உங்க லீடர்ஸ் பார்ப்பாங்க. நீங்கலாம் வந்து பேசுனீங்கன்னா தான் வந்து இந்த மாரி ட்ரெய்னிங்லாம் நம்ம என்கேஜ்டா கொண்டு போ முடியும். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ. ஃபிரெண்ட்ஸ், இங்க அ அ பிரேம் சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம இங்க வந்து 100 பிவி பண்ணணும். அதுக்கு என்ன பொருள் வாங்கலாம்னு நீங்க பொருள தேடுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏமாந்து தான் போவீங்க. நீங்க பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. வெஸ்டேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்து ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்காக, நம்ம தேவைக்காக வாங்கணும். என்ன வாங்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உணர்ந்து உங்களுக்கு தேவையான பொருள தேடணும். ஓகேங்களா? பாயிண்ட்ட டிபெண்ட் பண்ணி பாயிண்ட்ட வச்சு நீங்க பொருள் தேடுனீங்கன்னா, பொருள் உங்களுக்கு வீணா தான் போகும். பயன்படுத்த மாட்டீங்க. ஓகேவா? கரெக்ட்டா 100 பிவி. ஐயா எனக்கு ஒரு டீ தூள் தேவைப்படுது. டீ தூள் போட்டா 102 வருது. ஓகே. எனக்கு அப்ப டீ தூள் வேணாம். ஓகே. நான் அப்ப சாக்லேட் வாங்கிக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் வந்து எது 1 பிவிக்கு இருக்கு? எது 2 பிவி எனக்கு கரெக்ட்டா வேணும்? 2 பிவிக்கு என்ன இருக்கு? ஏங்க 1, 2 பிவி சேர்த்தி போனா உங்களுக்கு தேவையான பொருள தானே வாங்க போறீங்க. ஓகேவா? டீ தூள், காஃபி தூளு வெளிய மட்டமானது, 3 கிரேடு சும்மா டஸ்ட் டீய வாங்கி குடிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. இங்க குவாலிட்டியானது வாங்கி வாங்கி குடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்படிதான் இருக்கிறாங்க இங்க நெறைய பேர். அப்படிலாம் இருந்தீங்கன்னா பிசினஸ்ல எப்படிங்க சக்சஸ் பண்றது? இது நம்ம பிசினஸ்ங்க. நம்மளே கணக்கு பார்த்து வாங்குனோம்னா, மத்தவங்க எப்படி வாங்குவாங்க? ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ட வந்து நமக்காக முழுமையா என்ன தேவையோ அந்த பொருள வாங்குங்க. பயன்படுத்துங்க. அதுல 100 பிவி வருதா? 100 பிவி அப்ப இந்த பொருள் வந்து 100 பிவிக்கு ரொம்ப மேல வந்துருச்சு. அப்ப இந்த பொருள எதுக்கு நம்ம வேணாம், இல்ல அடுத்த மாசத்துக்கு வேணும் மாத்திக்கலாம். அப்படிதான் நீங்க பார்க்கணுமே தவிர, நீங்க 100 பிவிக்கு பொருள தேடுனீங்கன்னா, நீங்க ஏமாந்து போவீங்க.
ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்க 100 பிவி பண்றீங்க, கன்சிஸ்டன்சி பண்றீங்க, 2ஆம் தேதியே பண்றீங்க. உங்க டீம்ல ஐயோ என் டீம்ல யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் ஆள் இருந்தாதான், மரம் இருந்தாதான் மரம் அதுல வந்து மாம்பழம் காய்க்க வைக்க முடியும். மாம்பழம் மரம் வந்தாதான், ஃபர்ஸ்ட் மரம் முளைச்சாதான், மரம் பெருசானாதான், அது பூ வந்தாதான் அதுக்கப்புறம் காய் காய்க்கும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல ஆள் இருந்தாதான் இந்த மாதிரி மீட்டிங்கை பார்க்க வச்சு பர்ச்சேஸ் அவங்கள பண்ண வைக்க முடியும். அடுத்தடுத்த மீட்டிங்ல பண்ண வைக்க முடியும். ஓகேவா? ஆள் இருக்கிறது 2 பேர் 4 பேரு அவங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளவுதான், எனக்கு எல்லாரும் பண்றாங்க. அப்படிலாம் நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்களா? எனக்கு ஆள் இருக்காங்க, யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுவாங்க, மெதுவா பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. ஓகேவா? என் டீம்ல எல்லாரும் 100 பிவி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பண்றவங்க பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க பண்ணுவாங்க. ஒரு சிலர் புரியாம தான் இருப்பாங்க, ஒரு சிலர் பண்ணாம தான் இருப்பாங்க. எல்லாமே சேர்ந்தது தான் டீம். நீங்க பெஸ்ட்டா இருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சிலர் புரியாம இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க. ஓகேவா? நீங்க புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. நீங்க பிசினஸ் டெவலப் ஆகணும், இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும், டீமை உருவாக்கணும், எனக்கு கீழே டீமை நான் கிரியேட் பண்ணணும், நான் டீமை வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ்லாம் வந்து நீங்க பிசினஸ்க்காக பண்றோம். நம்ம பொருள் வந்து 10ஆம் தேதி தேவைப்படும், 15ஆம் தேதி வாங்கினா கூட ஓகே தான். பட் ஏன் 2ஆம் தேதியே வாங்குறோம்? ஆனா நம்ம பிசினஸ்க்காக அந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஓகே, நம்ம பண்ணணும். அப்ப இது ஒரு பேட்டர்னா கொண்டு வரோம். அப்ப தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க போறோம். மாசத்துக்கு ஒரு டைம் அதை 2ஆம் தேதியே பண்ணலாம். 3ஆம் தேதி 4ஆம் தேதி பொருள் தேவைப்படும், பரவாயில்ல 2ஆம் தேதியே பண்ணுங்க. ஓகே, ஒரு 2-3 நாள் முன்னாடி பண்றோம். என்ன பொருள் தேவைப்படுங்கிறத பிளான் பண்ணி கரெக்டா வந்து ஃபில்டர் பண்ணி எழுதி கரெக்டா வச்சுக்கிட்டு 2ஆம் தேதியே பண்ணணும். இது வந்து ஒரு சிஸ்டம். பிசினஸ்க்காக நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? எதுக்கு நான் பண்ணணும்? தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்ல. நம்ம இதுதான் நம்ம பிசினஸோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதே மாதிரி உங்க டீம் மெம்பர்ஸ்ட்ட போய் பேசுறீங்க, 100 பிவி பண்ணுங்க ப்ரோ, நீங்க சக்சஸ் பண்ணிடலாம். அப்படி கிடையாது. நீங்க நீங்க இவ்வளவு வேலை செய்யறீங்க, டெய்லி ட்ரைனிங் வர்றீங்க, உங்களுக்கு கீழ ஆளுங்க இருக்காங்க, இல்ல உங்களுக்கு கீழ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்றீங்க. நாளைக்கு போய் பேசுறதுக்கு நீங்க 100 பிவி பண்ணாதான் உங்களால வந்து பிசினஸ் நல்லா பண்ண முடியும். 100 பிவி அவர்ட்ட இருந்து 100 பிவி வாங்கணுங்கிற எண்ணத்தோட பேசக்கூடாது. நீங்க 100 பிவி பண்ணா நீங்க வேகமா சக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவர் 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 வந்து ஆள ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாரு. ட்ரைனிங் வர வச்சுட்டு இருப்பாரு. ஏதாவது ஒரு வேலை செய்வாரு. அதுல ரிசல்ட் உங்களுக்கு முழுமையா வரணும்னா, அந்த வேலையில முழுமையா வரணும்னா 100 பிபி பண்ணுங்கன்னு சொல்லுங்க. 100 பிபி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரோ நீங்க 100 பிபி பண்றீங்க. அடுத்து இந்த ட்ரெய்னிங் ரெகுலரா வாங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு கேளுங்க. ரெகுலரா 100 டேஸ் சேலஞ்ச் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. புதுசா அந்த சீட்ட கிழிச்சு போட்டு திரும்ப 100 டேஸ் சேலஞ்ச ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. 100 பிவி பண்றீங்க. உங்களுக்கு கீழ இப்படி இருக்குது. பாருங்க நீங்க நீங்க ஈஸியா சக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அந்த 100 பிவிய வச்சு நம்ம ஈஸியா பிசினஸ நம்ம அவங்கள வந்து ஈஸியா வந்து அவங்கள திருப்பலாம். எப்படி வேணுமோ நம்ம அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நம்ம சக்சஸ் எடுத்து கொடுக்க போறோம். அவங்களுக்கு நம்ம சரியான வழிய காட்டுறோம். அவங்களுக்கு தான் இன்கம் வரப்போகுது. அவங்க சக்சஸ் பண்ணா அவங்களுக்கு தான் இன்கம் வரப்போகுது. அவங்கள சம்பாதிக்க வச்சா தான் அவங்களுக்கு இன்கம் வந்தா தான் நமக்கு இன்கம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர தான் நம்ம இன்கம் எடுக்க வைக்க போறோம். அவருக்கு அடுத்து என்னதோ அததான் நம்ம பண்றோம். அவர வந்து ஏதோ ஒண்ணு பண்ண வச்சு நம்ம இன்கம நம்ப அடையறதுக்கு இல்ல. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். அவருக்கு இன்கம் வாங்குறதுக்கு, அவர் இந்த பிசினஸ்ல முன்னோக்கி போறதுக்கு, அடுத்த படி ஏறுறதுக்கு, இன்னும் கொஞ்சம் அவரோட டீம இன்னும் பெருசு பண்றதுக்கு, அவரு பண்ற வேலையில இன்னும் பெட்டரான ரிசல்ட் வரதுக்கு அவர கைட் பண்றோம். அதன் மூலியமா நமக்கு ரிசல்ட் வருது. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர, நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? அவங்கள என்ன பண்ண வைக்கலாம்? அவங்கள எப்படி நமக்கு ரிசல்ட் வர மாரி பண்ணலாம்ன்னு யோசிச்சீங்கன்னா ரிசல்ட் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உங்கள கான்டாக்ட் பண்றாரு, ஒருத்தர்ட்ட நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பெனிஃபிட்? அவருக்கு என்ன? நீங்க இப்ப வெட்னஸ்டே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல ஒவ்வொருத்தரும் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, அவருக்கு என்ன? அவரு என்ன பண்ணணும்? அப்படின்னு தான் நான் பதில் சொல்றேன். ஓகேவா? எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கிறத நான் இங்க யாருக்கும் திணிக்கல. நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணுமோ, என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க நல்லா இருப்பீங்களோ, அத தான் நான் சொல்லி தரேன். அப்படி நீங்க நல்லா இருந்தீங்கன்னாவே நான் நல்லா இருப்பேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சிம்பிள் இந்த பிசினஸே. அப்படிதான் நீங்க பிசினஸ் பண்ணணும். ஓகேவா? உங்கள தேடி வரவங்களுக்கு இந்த பிசினஸ் இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா உங்களுக்கு இது கிடைக்கும். இந்த மாரி டீம டெவலப் பண்ணுங்க. பிசினஸ் கத்துக்கோங்க. பிசினஸ்ல கன்சிஸ்டன்ட்டா இருங்க. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இதுல டைம் குடுங்க. என்ன லாஸ் இருக்கு? டெய்லி 1 மணி நேரம் ட்ரெய்னிங் வாங்க. உங்க டே டூ டே லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது கூட சேர்ந்து ஒரு 1 மணி நேரம் டெய்லி ட்ரெய்னிங் வாங்க. இன்னொரு 1 மணி நேரம் வந்து உங்க 4 ஃபிரெண்ட்ஸ இன்வைட் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணுங்க. இத மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்து ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்குள்ள உங்க லைஃப் அப்படியே வந்து மாற ஆரம்பிக்கும். டர்ன் ஆகும். என்ன கெட்டு போச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பிசினஸ். அவ்வளவுதான் பிசினஸ் இது. வேற என்ன இருக்கு இதுல? இத நீங்க பேச மாட்டேன், புடிக்க மாட்டேன்னா அப்புறம் எப்படி நம்ம லைஃப் மாறும்? அதனால வந்து பிசினஸ வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க. சின்சியரா பண்ணுங்க. உண்மையா பண்ணுங்க. போலியா பண்ணாதீங்க. ரிசல்ட் வேணுமா? பண்ணுங்க. ஓகேவா? சின்சியரா பண்ணுங்க. எந்த வேலைய நம்ம உண்மையா, சின்சியரா, மனப்பூர்வமா, உண்மையா பண்றோமோ, அதுல நம்ம கண்டிப்பா நமக்கு அதுக்கு பலன் கிடைக்கும். நம்ப வந்து நம்மள நாம ஏமாத்திக்கிட்டு, போலியா பண்ணிட்டு இருந்தோம்னா ரிசல்ட் வராது. அவ்வளவுதான். அதுதான் வந்து யுனிவர்சல் லா.
அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோங்க. அது உண்மை, அது அப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பண்ற வேலையை உண்மையா பண்ணுவீங்க. தேங்க் யூ ஸோ மச். நான் அந்த மீட்டிங்கை முடிச்சுக்கிறேன். அந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே பிப்ரவரி மந்த் கணக்கு. சண்டேல இருந்து 2ஆம் தேதியில இருந்து வந்து மார்ச் மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் மந்த் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா, அதாவது ரொம்ப அதுக்காக ஏர்லி மார்னிங் மார்ச் மந்த் ஆரம்பிச்சு 12 மணி 1 மணிக்கே வந்து பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. 8 மணி 9 மணி அந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா, உங்களுக்கு அந்த ஆப் ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 8 மணிக்கு மேல பண்ணுங்க. சண்டே 2ஆம் தேதி பிசினஸ் வந்து 8 மணி 9 மணிக்கு மேல பண்ணுங்க. அதுக்காக ரொம்ப லேட்டா ஈவினிங் 8 மணி 9 மணி ஈவினிங் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணிட்டீங்களான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம பண்ணணும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்களே நைட் 9 மணி 10 மணிக்கு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க பர்ச்சேஸை பார்த்துட்டு அவங்க நம்ம பண்ணணுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் டைமே இருக்காது. அடுத்த நாளே வந்துருமே. சரி, அடுத்த நாளே வந்துருச்சு, இல்ல 3ஆம் தேதியே வந்துருச்சு, சரி அப்புறம் மெதுவா பண்ணிக்கலாம், அப்படியே மெதுவா போயிடும். பண்ணா 2ஆம் தேதி பண்ணுவேன், இல்லைன்னா லேட்டா தான் பண்ணுவேன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஓகேவா? 2ஆம் தேதி பண்ணுங்க. அதுவும் சீக்கிரமா எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியரா மதியம் வந்து 10 12 மணிக்குள்ள உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. லீடரா இருக்கிறவங்க, ஓகே, உங்களுக்கு கீழே டீம் இருக்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? 2ஆம் தேதி பிசினஸ் இந்த மாசம் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த 2ஆம் தேதி பிசினஸை விட இந்த மாசம் மார்ச் 2025ல வரக்கூடிய 2ஆம் தேதி பிசினஸ் வந்து இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பிசினஸா, அதுவும் சண்டே, அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஹையஸ்ட் பிசினஸா இருக்கணும்னு நம்ம வந்து நினைச்சு ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.